ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். நம்முடைய பண பிரச்சனை அனைத்துமே தீர்வதற்கு வராகியம்மன் வழிபாட்டை தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அது சரியாகிறதுக்கு ஆடி மாதம் வராகியம்மனை இந்த முறையில் வழிபாடு செய்யுங்க. மற்ற நாட்களை விட மற்ற நாட்களில் இந்த பரிகாரத்தை செய்கிறத விட இந்த ஆடி மாதம் செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை இந்த பரிகாரத்தை செய்தோம் அப்படின்னா கூடுதல் பலன் நமக்கு கிடைக்கும். வராகியம்மனின் சிலை இருந்துச்சு அப்படின்னா உங்கள் வீட்டு பூஜரையில் அம்பாளுக்கு உங்கள் கையாலேயே சந்தனாதி தைலத்தை வாங்கி தடவி அபிஷேகம் செய்யணும். சந்தனாதி தைலங்கிறது நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் தான். இறைவனுக்கு அபிஷேகத்திற்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள். இந்த சந்தனாதி தைலத்தை வராகிக்கு அபிஷேகம் செஞ்சோம் அப்படின்னா நம்முடைய கடன் சுமை தீரும், வாரா கடன் வசூலாகும். பணம் சம்பந்தப்பட்ட எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அது உடனடியாக தீரும். நம்முடைய வீட்டில் வராகியம்மனின் திருவுருவ சிலை இல்லை, நம்ம எப்படி இந்த வழிபாட்டை செய்கிறது அப்படின்னா வராகியம்மனோட சன்னிதானம் இருக்கக்கூடிய கோவிலை பார்த்து தேடி நீங்கள் ஒரு கோயில் எடுத்துக்கோங்க. வராகியம்மனுக்கு அவங்களுக்கு அபிஷேகம் செய்யறதுக்கு உங்கள் கையாலேயே சந்தனாதி தைலத்தை வாங்கி கோவில் குருக்கள்கிட்ட கொடுத்துருங்க. அவங்களுக்கு அபிஷேகம் செய்ய சொல்லுங்கள். நீங்கள் வாங்கி கொடுத்த சந்தனாதி தைலத்தால் கோவிலில் இருக்கும் வராகியம்மனுக்கு அபிஷேகம் செய்தாலும் உங்கள் பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அனைத்துமே தீரும். கூடவே உங்களால் முடிந்தால் அம்பாளுக்கு சிகப்பு நிறத்தில் புடவை வாங்கி கொடுங்க. இந்த பூஜையை செய்யும் பொழுது சிகப்பு நிறத்தில் இருக்கும் பூக்களை நீங்கள் வாங்கி கொடுக்கணும். செவ்வரளி பூ, அப்படி இல்லைன்னா சிகப்பு நிற செம்பருத்தி பூ, இதை அம்பாளுக்கு நீங்கள் வாங்கி கொடுக்கலாம். கருநீல சங்கு பூ கிடைச்சது அப்படின்னாலும் அதையும் நீங்கள் வாங்கி அம்பாளுக்கு சாத்தலாம். இந்த அபிஷேகம் செய்யும் பொழுது உங்கள் மனசு முழுவதும் உங்கள் பண கஷ்டம் தீரணும், கடன் சுமை குறையணுங்கிற எண்ணம் இருக்கணும். ஒரு நேர்மறையாகவே நீங்கள் அதை கூட நீங்கள் சிந்திக்கலாம். எனக்கு பணம் வரவு அதிகரிக்கணும், பணம் என் வீட்டில் அதிகமாக வரணும், பணம் சம்மந்தப்பட்ட அனைத்துமே தீரணும் அப்படின்னு நீங்கள் வேண்டிக்கோங்க. ஒரு சில நாட்களில் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல நிலைமை வரும். வராகியம்மனை இந்த மாதத்தில், அதாவது இந்த ஆடி மாதத்தில் ஒரே ஒரு நாளாவது நீங்கள் இது போல் நீங்கள் செய்து பாருங்கள். நிச்சயமாக உங்களுடைய தீராத கடன் பிரச்சனை தீரும், பணம் பெருகும், 16 செல்வங்களும் உங்களுக்கு ஏற்படும். வராகியம்மனை முழுமையாக நீங்கள் நம்பிட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக அவங்க உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை கொடுப்பாங்க. நீங்கள் முழு பக்தியோடு வராகியம்மனை நீங்கள் கும்பிட்றீங்க அப்படின்னா மனசில் எந்த தீய எண்ணமும் இல்லாமல் நம்ம உடல் தூய்மையாக எவ்வளோ தூய்மையாக நம்ம அம்மாங்கிட்ட போவோமோ அதே மாதிரி மனசு முழுதும் தூய்மையாக நேர்மறை எண்ணங்களாக பாசிட்டிவாக நீங்கள் அம்மன்கிட்ட நீங்கள் போகணும். நீங்கள் நல்லா இருக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற இந்த வார்த்தையை சொல்லி கூட நீங்கள் அம்மனை வேண்டிக்கலாம். நிச்சயமாக எவ்வளோ வறுமையில் இருந்தாலும் இந்த ஒரு அபிஷேகம் நீங்கள் செய்யறதுனால உங்களுக்கு முழுக்க முழுக்க மிகப்பெரிய அளவில் பண வரவு ஏற்படும். பண வரவில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும், சந்தோஷம் பெருகும். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். வராகியம்மனின் அருளில் எப்பொழுதும் உங்கள் வீட்டில் செல்வ செழிப்பும் ஆரோக்கியமும் மகிழ்ச்சியும் நிலைத்திருக்கட்டும். நன்றி.